ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சாலப்டி கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம பேலஸ் எஸ்எம்பியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் இருக்கோம். ஸோ இந்த எஸ்எம்பி வந்து ஒரு ஸ்னோவி டைகாவில் தான் நாங்கள் ஸ்பான் ஆனப்போ எனக்கு ஒரே டவுட்டு, ஒரு வேளை எக்ஸ்ரேக்கு நான் ஆயிடுச்சா இல்லை என்னாச்சுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கிளியர் ஆனதுமே நானும் அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றிட்டு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சு போச்சு, இந்த இடம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்க போது இந்த இடத்துல சர்வே பண்ணுறதுக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரத்துலேயே கலை ஜாயின் பண்ணார். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நான் உடன் டூல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரீயை பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் போதுங்கிற அளவுக்கு உட் எடுத்துகிட்டு நான் டூல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு நானும் ஒரு மைனை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பார்த்தாலும் வரப்போகிற அப்டேட்டில் காப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நானும் கண்ணில் படுற எந்த ஓராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் அது எல்லாத்தையுமே மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் ஒரு ஓரை கூட நான் விட்டு வைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஃபஸ்ட் அயன் கிடச்சிருச்சு. ஸோ அந்த அயன்ஸை வச்சு நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த அயன்லாம் மைன் பண்ண தொடங்கினேன். கொஞ்ச நேரத்தில் நான் மைன் பண்ணிட்டு போகும்போதே ஒரு பெரிய கேவை ஸ்பாட் பண்ணேன். ஆனால் அந்த கேவை பார்த்ததுமே எனக்கு அலர்ட் அடித்து ஓடலாம் தான் மிச்சம். ஏன்னா இந்த கேவில் ஏற்பட்ட மான்ஸ்டர்ஸும் எனிமீஸும் இருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு ஷீல்டு இல்லாமல் நான் இந்த பக்கம் வரவே போகிறதுன்ட்டு ஒரு முடிவோட கிளம்பினேன். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சார்ஜ் க்ரீப்பர்ஸ் நேச்சர் பேஸ் பண்ணாங்க பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. ஆனால் ஒரு சாமி இந்த இடத்துல பண்ணும்போது அந்த க்ரீப்பரால் கொஞ்சம் அயனாவது கிடச்சிச்சு. அது கொஞ்சம் நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த சார்ஜடு க்ரீப்பர்னால அந்த சாம்பி ஹெட் வந்து எனக்கு கிடைக்கல. இது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒருவேளை நம்மளாக க்ரியேட் பண்ணுற சார்ஜட் க்ரீப்பர்ஸால் மட்டும்தான் மற்ற மாப்ஸோட ஹெட்ஸை கலெக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் தேவையில்லாமல் சண்டைக்கு போய் ஹாஃப் ஹார்ட்டில் நிற்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ட்ரேஸ் தான். இந்த ஸ்னோவி டைகரோட ஸ்பான் ஆகிற அந்த ஸ்கெல்டன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். முக்கியமாக அது வந்து ஸ்னோலெஸ் ஏரோஸையும் சொல்லுது. ஸோ இதனால் எனக்கு ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி நான் வேகமாகவே ஒரு அயன் ஷீல்டு கிராஃப்ட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. அதுக்கப்புறம் இருந்த அயன்லாம் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஓகே நம்ம ஆர்மர் செய்யலாம் அப்படின்னு நான் ரெடி ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வரில் நான் தான் எல்லாத்துக்கும் மைனிங் எடுத்து தரணும். எல்லாத்துக்கும் நான் தான் ஆர்மர்ஸுக்கு தேவையான அயனை வந்து எடுத்து தரணும் அப்படிங்கிறதுனாலேயே நான் நிறைய டைம் இந்த மைன்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த பார்த்து வச்சு அந்த பெரிய கேவையே சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இருந்த அயன் மட்டும் போதாது அப்படின்ட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இருந்த கொஞ்சோண்டு அயனை எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு நான் ஒரு செஸ்ட் பிளேட் அதுக்கப்புறம் ஒரு பூட்ஸை செஞ்சு கொஞ்சம் சேஃப்டியாகவே போகலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பிளே த்ரூவில் நான் பார்க்குற எல்லா ஓரையும் மைன் பண்ணுறதுனால ஆப்வியஸ்லி எங்களுக்கு செஸ்ட்டு ஃபுல்லாகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். 2 பிளேயர்ஸ்க்கு தேவையான அளவு அயன் இருந்ததுமே நான் கிளம்பிட்டேன். ஆனால் இது ஒரு ஃபுல் செட் அயன் ஆர்மர் பத்தாது. ஆனால் அந்த லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் நான் 2 பேத்துக்குமே தேவையான ஃபுல் செட் அயன் ஆர்மர் எடுத்து தான் வச்சுருப்பேன். எங்களுக்கு ஃபுட்டுக்கு ரொம்பவே பஞ்சமாக இருந்ததுனால நானும் சரி இருந்த ஸ்கெல்டன்ஸோட போன்ஸை வச்சு நம்ம ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு நானும் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் நான் எங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு எல்லா வகையிலையும் ஃபார்ம்ஸை கட்டினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ராப் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு ஆப்வியஸ்லி நம்ம ஒரு சாதாரண ஃபென்ஸு போட்டு மாப்ஸ் ஃபார்ம் தான் கட்டியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் அந்த ஸ்னோவெல்லாம் எடுக்காமல் இருந்தால் நான் அடிக்கடி அந்த ஃபென்ஸ் தாண்டி போயிடுறேன் அப்படின்ட்டு நான் அதை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இதை நான் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் நான் இந்த கேமே லாக் பண்ணல. நான் ரிட்டன் ஜாயின் பண்ணப்போ நான் எப்படி விட்டுட்டு போனேனோ அதே மாதிரி வெதர் இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்ட்டு நானும் கதிரோட, அதாவது நம்ம கலை அவரோட அயனால் ஸ்மெல் பண்ணி வச்சா அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பி கிடச்ச மாதிரி இருக்குன்ட்டு நானும் அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி காப்பர் பிளாக்ஸ்லாம் வச்சுருந்தேனே அதை எடுக்கலான்னு கலையோட செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப பயபுள்ள எனக்கே தெரியாமல் 3 டைமண்ட் எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ ஓகே நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வில்லேஜை லூட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான அறிகுறிகளும் இருந்துச்சு. ஓகே நம்ம கூடிய
விரைவில் பெயிண்டிங் புக் எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு நானும் என் வேலைகளை தொடங்கினேன். சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு நானும் அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் எவர் டைமண்ட்ஸும் கிடச்சிது. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே என்னோடய 2வது டைமண்டும் கிடச்சிச்சு. ஆனால் இந்த ப்ளே த்ரூவில் எனக்கு 2 டைமண்ட் தான் கிடச்சிது. அப்புறம் நான் கலையோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டேன். உன்னோட 3 டைமண்டை வச்சு ஒரு பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம், என்னோட 2 டைமண்டை வச்சு ஒரு என்சாண்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஒரு லாவா புளியும் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் எண்டுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு கலை வந்து ரொம்ப ஒரு முடிவோடு இருக்காது. ஸோ ஏன் அந்த அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியலை, பட் அதுக்கு ரொம்பவே அவசரமாக இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரா எடுத்து பறந்தே ஆகுறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா தானே இருக்கும், வெட்டியாக இருக்கிறதுக்கு அங்கே போய் கலைக்கு ஏதாவது ஹெல்ப்பாவது பண்ணலாம் அப்படின்னு நானும் போய் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல நான் நினச்சதை விட சூப்பராகவே கலை வந்து அவரோட வில்லேஜை நல்லாவே பண்ணி வச்சுருந்தார். முக்கியமாக ட்ரேடிங் சென்டருமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் அவரும். ஸோ நானுமே முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா ஒர்க் ஸ்டேஷன்ஸையுமே எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஓகே அப்படின்ட்டு நானும் கலைகளோடு சேர்ந்து அதாவது அதாவது வில்லேஜர்களுக்கு ஒரு புது இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் நானும் கலையும். அதுக்கப்புறம் நானும் கலையும் ஆளாளுக்கு கொஞ்சம் எமரல் பிளாக்ஸை டொனேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 எமரல் பிளாக்ஸையும் டொனேட் பண்ணேன். அவர் ஒரு எமரல் பிளாக்ஸை டொனேட் பண்ணார். ஸோ எங்களுக்கு அப்போ ரொம்ப குஷி ஆகிட்டோம். நாங்கள் செல்ஃபி எடுக்காமல் போகவே மாட்டோன்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஏரியாவை நாங்கள் பயங்கரமாக மாற்றிருப்போம். லைக் டீப் சைட்லாம் போட்டு ரொம்பவே நைஸாக மாற்றிருந்தோம். ஸோ இதுதான் கைஸ் நாங்கள் எடுத்த செல்ஃபி. ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெயிண்டிங் புக் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கலைக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் கலை கேமிங் ப்ரோ அவரோட யூடியூப் சேனலையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அவரும் கொஞ்சம் மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டிருக்காரு. இப்போ லாண்ட்ரி ஸ்டோர் சிமுலேட்டர் போட்டுட்ருக்காரு. உங்களுக்கு அந்த கேமுக்கு டுட்டோரியல் வந்து அவர் சேனலில் போய் பாருங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது இந்த வீடியோட மொத்தமாக 2.5 hours, அதாவது ஒரு மொத்த படம் பார்க்குற அளவுக்கு, ஆனால் உங்களுக்கு நான் பார்க்குற அளவுக்கு ஒரு 18 நிமிஷத்துக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ, வெல்கம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பாய்.